உதவி வழக்கறிஞர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த 10 நாட்களாக வெற்றிகரமாக தங்களுடைய பேராதரவோடு நடந்து வருகிறது. இன்றைய தினம் நமக்கெல்லாம் கணிதம் பற்றி சொல்லித் தருவதற்காக ஓய்வு ஒத்தக்கடையில் இயங்கி வரும் முக்குளத்தோர் கல்வி மையத்தில் பயின்று தமிழகத்திலேயே முதல் 27 இடங்களில் ஒரு இடங்களாக வந்து தேர்வு டிஎன்பிசியில் தேர்வு பெற்ற நமது அன்பு சகோதரர் பரத் அவர்கள் நமக்காக இன்றைய தினம் அவருடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கணிதம் பயின்று தர வந்திருக்கிறார். அவரை தங்களின் சார்பாகவும் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று நமக்கு சிறப்பான ஒரு பயிற்சியை அளிக்க உள்ள நமது அன்பு சகோதரர் பரத் அவர்களுக்கு மூத்த நிர்வாக குழு உறுப்பினர் விஜிஎஸ் முருகன் அவர்களும் நிர்வாக குழு உறுப்பினர் பால விக்னேஷ் அவர்களும் புத்தக நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா இவ்வளவுதான். ஆனா அதுலதான் ட்விஸ்ட் இருக்கும். ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயம் இல்லாம இருக்கும். இப்போ ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PNR/100. பீனா தொகை, என்னென்ன ஆண்டு, ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், ஏன்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு அது மொத்தமா சொல்றது. அது மொத்த தொகை. அது மேக்சிமம் மொத்த தொகை கேட்க மாட்டாங்க. சில நேரத்துக்கு நம்மளை சில நேரத்துக்கு நம்மளை தப்பு பண்ண வைக்கணுன்றப்ப அதை நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு வந்திருப்போம். சில நேரத்துக்கு மொத்த தொகைன்னு கேட்டு வச்சிருப்பாங்க. அது கொஸ்டின் வாசிச்சா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அது கூட்டி போடுறது மட்டும்தான். ஆரம்பிச்சிருவோம். ஓகே தானே? அலிஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் ஃபுல்லா எழுதிக்கங்க. அடுத்து எப்படி சுருக்கி எழுதலாம்னு நான் சொல்றேன். அதுக்கேற்ற அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஃபுல்லா எழுதிங்க. ஆண்டுக்கு 4% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 5200க்கு 2 வருடங்களுக்கான தனி வட்டி மற்றும் மொத்த தொகை எவ்வளவு? தனி வட்டி வீதம் 4%. எண் எவ்வளோ? 2 வருஷம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5200. கேட்டிருக்கிறது எஸ்ஐ. உங்களோட முடிச்சு கொஸ்டின் எப்படின்னு எழுதிக்கங்க. அப்பதான் டைம் சேவ் பண்ண முடியும். இனிமே வர கொஸ்டின் எழுதிக்கங்க. அப்போ இதுதான் ஆல்ரெடி சொன்னதான் ஃபார்முலா. PNR/100 எழுத போறோம். எஸ்ஐ கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா PNR/100. பிரின்சிபல் அமௌண்ட் இதுதான் 5200. எண் எவ்வளோ? எல்லாம் PNRனா அடுத்து இன்ட்டு தான். PNR அடுத்து இருக்குன்னா அப்ப இடையில நம்ம என்ன சிம்பிள் போட போறோம்னா மல்டிபிளிகேஷன். அதுதான் பெருக்கல் தான் பண்ண போறோம். 5200 82 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/100. அவ்வளவுதான் முடிச்சு. இது நம்ம அடிக்க வேண்டியதான். அவ்வளோ ஆன்சர் வந்துடும். 2 0க்கு 2 0 அடி. அடுத்து பெருக்க வேண்டியதுதான். $416 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சா? ஃபார்முலா மட்டும் தான். PNR/100 இது ஒரு ஃபார்முலா தான். PN பிரின்சிபல் அமௌண்ட், என்ன எவ்வளவு வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடுறீங்க பை 100 போட்டு அடிச்சிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சோம். 416ன்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்து என்ன? மொத்த தொகை. ஒருவேளை கேட்டா ஏக்கு என்ன ஃபார்முலா? P + SI. P வந்து 5200 + SI 416. அப்போ கூட்டினா 5616. இது ஏ.
இதுல வேற எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ எஸ்ஐ கேட்டிருக்காங்களா, சில அமௌண்ட்ல எஸ்ஐ கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கேட்கலாம், சில இதுல எண் கேட்கலாம், சில இதுல ஆர் கேட்கலாம், அவ்வளவுதான். அப்போ இதே தான் அமௌண்ட் எதை எழுத போறோம், ஃபில் பண்ண போறோம், எது தேவையோ அதை மட்டும் மாத்தி அடிச்சு போட்டு வந்துடும். இப்போ இன்னொரு சம் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுல என்ன பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டுக்கு வந்து 16 2/3 இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எப்படி சுருக்கிறதுன்னு சொல்லி தரேன். அடுத்து வந்து இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி விதத்தில் பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3400. அந்த ரூபாய்க்கு 9 மாசம். இது அடுத்தது. இப்போ இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ப்ளஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது ஆண்டு, இப்போ சொன்னது 9 மாசம். இதை நான் எப்படி சுருக்கிற மட்டும் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் போட்டுடலாம். இப்போ வந்து 16 2/3 இது எப்படி நம்ம உள்ள போறதுன்னா, இது வந்து தசம பின்னத்தில் இருக்கு, அப்புறம் நம்ம பெருக்கி அதை போடணும். இது என்ன செய்யணும், 16 2/3 இருக்கா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கணும். 16 3 48 வரும். 48 இந்த ரெண்டா கூட்டிக்கணும், பிளஸ் 2 50. அப்போ 50 இந்த 3 கீழே போடணும், 50/3 போடணும். புரிஞ்சா? 16 2/3 எப்படி மாத்திரம்னா 16 3 48 பிளஸ் 2 50 50/3 போட்டுருவோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இடத்துல 50/3 போட போறீங்க. அடுத்து 9 மாசம் இருக்கா, அப்போ மாசமா இருக்கு, அதை வந்து வருஷமா மாத்தணும்னா என்ன செய்யணும்னா 12ஆல வகுக்கணும். இப்போ நம்ம டயத்தை வச்சு சொல்லுவோம், 60 நிமிஷத்தை நம்ம மணி நேரமா மாத்தணும்னா என்ன செய்யணும்னா 60ஆல் அடிப்போம். அப்போ 1 மணி நேரம் இருக்குமா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 9 மாசத்தை வந்து வருஷமா மாத்தணும். அப்போ என்னன்ற ஃபார்முலா வருஷத்தை தான் இங்கே போய் போட முடியும். அப்போ நம்ம வந்து மாசமா மாத்தணும்னா எத்தனை மாசம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு, 12 மாசம் இருக்கு. அந்த 12 போட்டு வகுக்கணும். அப்போ 3 9 3 12. அப்போ என்னன்ற இடத்துல 3/4 போட போறீங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன கிடைச்சிருச்சு, பிரின்சிபல் அமௌண்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இதை போட போறீங்க, என்னன்ற இடத்துல இதை போட போறீங்க. இதை போட்டு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படின்றத ட்ரை பண்ணிடுவோம், நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கு, டைம் கொஞ்சமா தான் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு அதே மாதிரி சம் கொடுக்காம அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தேன். இப்போ வந்து 300 தான் பிரின்சிபல் அமௌண்ட் 3400 பி போட்டாச்சு. அடுத்து என்ன பார்த்தோம், என்ன வந்துருச்சு, என் வந்து 3/4. அப்போ 3/4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 50/3 100. அவ்வளவுதான். பிஎன்ஆர்ல பி போட்டாச்சு, என் வந்து 3/4, ஆர் வந்து 50/3 100 கீழே போட்டாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம பையில போட்டதை எப்படி போடணுன்றதுதான் பிரச்சனையா இருந்திருக்கும். அதை இப்படிதான் போடணும், அதை மேல போடணுமா, பைக்கு கீழே இன்னொரு பை வருமா அப்படின்ற மாதிரி குழப்பம்லாம் இருந்திருக்கும். இப்படிதான் போடணும். அப்படியே 3/4 3/4 50/3 அப்படியே 50/3 தான். மற்றபடி இந்த பிஎன் இந்த இதெல்லாம் இந்த பைக்கு மேலதான் இதெல்லாம் வருமான்ற குழப்பம் வேணும். இப்போ இதெல்லாம் அடிச்சுட்டா முடிஞ்சு. 2 சைவருக்கு 2 சைவரு, இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடலாம். வேற 2000 அடிப்போமா, 2 4 17 2 34. அதுக்கடுத்து 1 2 25 2 50. ஓகே தானே? இப்போ இந்த பெரிய ஆன்சர் வந்துடும். 25ஐயும் 17ஐயும் பெருக்க போகிறோம். 5000 35 3 7 2 14 3 17 5 2 5 7 5 12 1 425. இதுதான் இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சா? சப்போஸ் யாருக்காச்சும் புரியலன்னா திரும்ப சொல்றேன்னா சொல்லிடுறேன். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்றதான். அப்போ 16 2/3 50/3 மாற்ற தெரியணும். 9 மாசமா இருந்தா அதை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும்.
அப்போ மாசம் எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கு. 12ஆல் டிவைட் பண்ணிட்டா 3/4. மற்றபடி புள்ளி வச்சு கொண்டு போகணுன்ற தேவை இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அடிச்சுக்கலாம். 9/12 அப்படியே போட்டு கூட அடிக்கலாம். நான் முன்னாடியே சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கேயும் அதே 9/12 போட்டு செஞ்சிருக்கலாம். புரிஞ்சா? ஆண்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. தனி வட்டி விதத்தில் ரூபாய் 12,000க்கு பிரின்சிபல் அமௌண்ட் 12,000. 12,000க்கு என்னன்னா டேட் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வருஷம் சொன்னேன், அடுத்து மாசம் சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா டேட் இருக்கும். டேட்னா 21/5/2014 இருந்து 2/8/2014 வரை. இது என்ன? அப்போ இதுக்கு எஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இங்க எதுவும் பிரச்சனை இருக்காது. இந்த ஒரு இடம் மட்டும்தான் நம்ம புதுசாக கத்துக்கிற போற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு இடையில எவ்வளவு நாள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 21 ஜனவரி, பிப்ரவரி, மே மாசம் 31 இருக்குமா? அப்போ இந்த மாசத்துல மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? 10 நாள் இருக்கும். மே மாசத்துல மிச்சம் 10 நாள் இருக்கும். அடுத்து ஜூன், மேக்கு அடுத்து ஜூன்ல 30 நாள் இருக்கும். அடுத்து ஜூலைல 31. அடுத்து ஆகஸ்ட் வந்துருச்சு. ஆகஸ்ட்ல இங்க எத்தனை நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 21. 21 2 தான், சரி 2. அப்போ இந்த 4 புள்ளா நம்ம கூட்டணும். இப்போ கூட்டினா எவ்வளவு வரும்? 3 73 நாள். இப்படி ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டு 73ஓட மடங்கா இருக்கும், இல்லைன்னா 73க்கு கிட்ட இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இப்போ 73ன்றது டேட்டா இருக்கு, 73 நாளா இருக்கு. அப்போ இந்த வருஷமா மாத்திரம் என்ன செய்யணும்? 365 அதால டிவைட் பண்ணணும். 73 23 5 73 365 வரும். 5 5 1 7 35 1 365 வந்துருச்சா? ஒருவேளை டேட் கொடுத்தான்னா அது வந்து 73ஓட மடங்கா இருக்கும், இல்லாட்டா 73க்கு உள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் 73க்கு உள்ள இருந்துச்சுன்னா நீங்க போட வேண்டியது 1/5. அது 73க்கு அடுத்து 146 இருந்துச்சுன்னா 2/5. அவ்வளவுதான். அடுத்து அப்படி மடங்கு போக போக 73 3 மடங்கு போயிடுச்சுன்னா 3/5 4/5 இவ்வளவுதான் இருக்கும். மேக்சிமம் 73 நாள் இருக்கும், இல்லாட்டா 146 நாள் இருக்கும். மிஞ்சி போனா அடுத்த மடங்கு என்ன இருக்கும் அது. அப்போ 1/5 எங்க போடணும்? 2/5 இங்கே போடணும், 3/5 இங்கே போடணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க என்ன போட போறோம்? எத்தனை நாள் இருக்கு? 73 நாள் இருக்கா? அப்ப என்ன போட போறோம்? 1/5 போடுவோம். அதே சேம் PNR/100. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 12,000. எண் வந்து 1/5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9/100. அது போட்டாச்சு. இதெல்லாம் அடிக்க வேண்டியதான். 2 0 2 0 அடிச்சாச்சு. 4 5 5 2 5 10. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 2. அப்போ 4 5 20. அப்போ 24 9 மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு. towards 216. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இதுதான். சொன்ன ஃபார்முலா தான் ஈஸி. PNR/100 தான் ஃபார்முலா. அது ஒன்று தான் இருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அப்போ வருஷம் எல்லாத்தையுமே நம்ம வருஷமா மாற்றணும், அதுதான் தெரிஞ்சுக்கணும். வருஷம் டைரக்ட். ஆனால் உங்களுக்கு வந்து மேக்சிமம் வருஷம் தான் கொடுப்பாங்க. வருஷம் என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுடலாம். சப்போஸ் மாதம் கொடுத்துருந்தா 12ஆல் டிவைட் பண்ண போறீங்க. டேட்டு இந்த மாதிரி டேட் இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் வருது? 73 இல்லாட்டா 146 எப்படி போகும்? அப்போ 73னா 1/5, 146னா 2/5 இப்படி போட்டு போகணும். ரூபாய் 6,000 ஆனது. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 6,000 ஆனது 5 வருடங்களில் 5 வருஷத்துல ரூபாய் 7,500 மாறுகிறது. அப்போ ஏ வந்து 7,500.
6,000 ரூபாய் வட்டிக்கு விட்டுருக்காரு. அவருக்கு 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 7,500 கிடைச்சிருக்கு. மொத்தமா 6,000 சேர்த்து பிளஸ் வட்டியும் சேர்த்து 7,500 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ இங்க என்ன கேட்கறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அப்போ பிஎன்ஆர் பை 100 அந்த ஃபார்முலா தான் போடணும், வேற எதுவுமே இருக்கு. என்னன்னா ஏ இருக்கு, பி இருக்கு. நம்மளுக்கு எஸ்ஐக்கு ஃபார்முலா ஆல்ரெடி ஏ வச்சு ஒரு ஃபார்முலா போட்டேன், ஞாபகம் இருக்கா? ஏஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ. நம்ம இந்த ஃபார்முலா கூட தேவையில்லை, நம்ம கணக்கில் போடலாம். மொத்த அமௌண்ட் 7,500. நம்ம உண்மையிலே வட்டிக்கு விட்டது 6,000. அப்போ கழிச்சு வரதான வட்டி. அப்போ எவ்வளோ வட்டி? 1,500ன்றது வட்டி. அதுதான் இந்த ஃபார்முலாவிலும் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே வந்து 7,500 நம்ம கணக்கு படி போட்டோம்னா இந்த பி அப்படியே வச்சுக்குவோம், பிளஸ் எஸ் பி இருக்கு. பி வந்து 6,000 பிளஸ் எஸ்ஐ. நம்மளுக்கு என்ன தேவை? எஸ்ஐ தான் தேவை. அப்போ இங்கே 6,000 இந்த பக்கம் போகும், அப்போ மைனஸாக போகும். அப்போ ஈக்குவல் இந்த சைடு மாத்திரம்ல, இங்கே 6,000ன்றது ப்ளஸில் இருக்கு, இங்கிட்டு போகையில் மைனஸ் ஆகும். அப்போது 7,500 6,000 போச்சுன்னா 1,500. இது நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இது ஆனால் உங்களுக்கு தேவை தானே. இது ஒருவேளை சிம்பிளிஃபிகேஷனாக போகும்போது ப்ளஸ் மைனஸ் மாத்திருக்காங்க, ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ எஸ்ஐ எவ்வளோ தெரிஞ்சு போச்சு? எஸ்ஐ 1,500. இனி பிஎன்ஆர் பை 100ல போட வேண்டியதுதான். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? நான் செஞ்சிருவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பிஎன்ஆர் பை 100 இது வந்து எதுக்கு? எஸ்ஐக்கான ஃபார்முலா. எஸ்ஐ ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை 100. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எழுத போகிறோம். எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1,500. அப்போ 1,500 எழுதியாச்சு. பிரின்சிபல் வந்து பி வந்து 6,000, எண்ணி 5, 6 தான் தேவை, 100. இப்போ இது எழுதிட்டா முடிச்சு. அடுத்து ஒருவேளை அடுத்து இதை எப்படி செய்யறது? ஈக்குவல் டு அங்கிட்ட இங்கிட்ட இருக்கு, இப்போ உங்களுக்கு மறந்துருக்கலாம். அப்போ அதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சுருக்க பார்க்குறோம், இந்த பக்கம் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். மேலே கீழே இருந்து அடிக்கலாம்ல, 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோமா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 6 தான் தேவை. அப்போ 6 தவிர மற்ற எல்லாத்தையுமே அந்த பக்கம் அனுப்பிடும். 6 இந்த பக்கம் இருக்கட்டும், மற்ற 6 மட்டும் தான் தேவை. அப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் அனுப்பணும். இந்த பக்கம் 1,500 இருக்கு, இது அப்படியே இருக்கட்டும். இங்கே மிச்சம் என்ன இருக்கு? 60 இருக்கு, 5 இருக்கு. இங்கே இது எங்கே இருக்கு? மேலே இருக்கு. அப்போ இங்கே வரும்போது கீழே வந்துடும். அப்போ என்னன்னா அங்கே மல்டிப்ளையா இருக்கு, இங்கே வரும்போது டிவிஷன். அங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வரும்போது வகுத்தல் ஆயிடும். இல்லைடா மேலே இருக்கிறது கீழே வந்துடும், 2 ஒன்று தான். அப்போ இங்கே கீழே ஏதாச்சும் இருக்கா? 1 தான் இருக்கு. அப்போ 1 தேவையில்லை, பெருசாக கண்டுக்க தேவையில்லை. 1 எப்போ மட்டும் எடுத்தோம்னா ஒரு இடத்துல கூட்டலோ கழிச்சலோ கழித்தல் அந்த மாதிரி இடத்துல 1 கண்டிப்பாக எடுத்துக்கணும். பெருக்கலும் வகுக்கிறோம் அப்படின்னா 1 எடுக்க தேவையில்லை, ஃப்ரீயாக விட்டுலாம். இப்போ இங்கே வகுத்தல் இருக்கு, அப்போ 1 தேவையில்லை. இங்கே 60 மேலே இருக்கு, அப்போ எங்கிட்ட வரையில கீழே வந்துடும். 5 மேலே இருக்கு, இங்கே வரையில கீழே வந்துடும். இவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா முடிஞ்சு. இந்த 0க்கு இந்த 0 4 30 4 6 30. அடிக்கிறது மெதுவாக சொல்லவா? அது பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இவ்வளோதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா இதை போடுறது ஃபஸ்ட்டு, அது ஒரு சின்ன அது போட்டால் முடிச்சு. 1,500 எதுக்கு எங்கே போடுறோம்? ஒரு தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. தனி வட்டி வீதத்தில் எவ்வளோ மாறுதுன்னா 5,800 மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகள் எடுத்திருக்கும்? கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ரூபாய் 5,000 ஆனது ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் 5,800 மாறுகிறது. அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அந்த அமௌண்ட் கிடைக்கிறது கொஸ்டின். இப்போ நீங்க இப்போ கண்டுபிடிக்க போறது என்ன? இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. போன சம் மாதிரி தான். அப்போ அதே தான். A = P + SI. A வந்து 5,800, பிரின்சிபல் அமௌண்ட் 5,000 ப்ளஸ் SI தேவை. அப்போ 5,800 இங்கிட்ட மைனஸ் 5,000 போகும். அப்போ கழிச்சா 800. 5,800 மைனஸ் 5,000 இருக்கும். அமௌண்ட் வந்து 800 கிடைக்கும். SI. அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான்.
எஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. நம்மளுக்கு எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 800, பிரின்சிபல் அமௌண்ட் 5000, வருஷம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அப்படியே வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8/100. அப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிடலாம். இங்கே 2 0க்கு 2 0 அடிச்சாச்சு. அடுத்து மிச்சத்தெல்லாம் அங்கே பார்த்துட்டோம். என்னதானே தேவை இங்கே மேலே சேர்த்து என்னதான் தேவை. இப்போ மிச்சத்தெல்லாம் அனுப்புவோம். இங்கே ஆல்ரெடி 800 இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 50 மேலே இருக்க கீழே வந்துடும், 8 மேலே இருக்க கீழே வந்துடும். அப்போ 50 8 அடிச்சுட்டா முடிஞ்சு. 1 8 1 8 2 0. அதுக்கப்புறம் இந்த 0க்கு இந்த 0 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 எண்ணு வந்து 2. அப்போ எத்தனை வருஷத்துலாம் 2 வருஷத்துல கிடச்சிருக்கும் அந்த அமௌண்ட்டு. புரிஞ்சா? இதுக்கு ஷார்ட்கட்டாக இருக்காது. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபார்முலா தான் வேணும். இதுக்கு வேணால் ஷார்ட்கட் இருக்கும். இப்போ அதை கணக்கு சொல்கிறேன், ஒரு கணக்கு மட்டும் அப்படியே எழுதிக்கங்க கொஸ்டினோட. தனிவட்டியில் குறிப்பிட்ட தொகை 10 வருடங்களில் இரண்டு மடங்காகிறது. எனில் தனிவட்டி வீதம் என்ன? தனிவட்டியில் குறிப்பிட்ட தொகை 10 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் தனிவட்டி வீதம் என்ன அப்படின்றது. இவ்வளவு நேரம் பார்த்த கணக்குல நிறையாவது கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வருஷம் மடங்கு இவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த சம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா ஃபார்முலா படி ஒன்று இருக்கு, ஃபார்முலா படி போடுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை 10 வருடங்கள்ல, அப்போ எண் வந்து 10, அந்த குறிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியல. கடைசி எப்படி மாறுதுன்னா 2 மடங்கு மாறுதுன்றாங்க. அப்போ இந்த மாதிரி சம என்ன செய்யணும்னா நம்மளே 100ன்னு எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம், 10ன்னு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது தான். இங்கே நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எது வேணா போட்டுக்கலாம். அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 100ன்னு எடுத்துக்கிட்டா 10 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னா அப்போ அமௌண்ட் எப்படி இருக்கும், 200 இருக்கும். அவ்வளோதான். அப்போ எல்லாம் கிடச்சிச்சு. என்ன கேட்டிருக்காங்க, கடைசியாக கேட்டது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதே பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா தான். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இங்கே எஸ்ஐக்கு என்ன போடுவோம், எஸ்ஐ நான் என்ன கண்டுபிடிக்கல இங்கே. அப்போ எஸ்ஐ நான் என்ன போடுவோம், கேட்கல. பி பிளஸ் எஸ்ஐ அது ஃபார்முலா. எஸ்ஐ என்ன அமௌண்ட் எவ்வளோ, 100, அவ்வளோதான். மொத்த தொகை 200, நான் வட்டிக்கு விட்டது 100 ரூபா. அப்போ எனக்கு கிடைச்ச வட்டி எவ்வளோ, 100 ரூபா. அப்போ எஸ்ஐன்ற இடத்துல 100 போடுவோம். 100, பி வந்து அதே 100 தான். நீங்கள் 1ன்னு கூட வச்சுக்கலாம், நான் ஒரு 100ன்னு போட்டு பழகிருப்போம், அதனால 100 போட்டாச்சு. எண் வந்து 10, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் 100. இதுதான் நீ அடிச்சுட்டா முடிஞ்சு. இது இப்படி ஒரு வேளை மாற்ற கூட தேவையில்லை. இது என்ன இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருந்தால் மேலே கீழே அடிக்கணும், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தால் இப்படி அடிச்சுக்கலாம் நேருக்கு நேரம். ஏன்னா நீங்கள் இந்த 100 எப்படி கீழே வரப்போது அடிக்க போறீங்க, அதை மாற்றி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது முடிச்சிடலாம். இந்த ஈக்குவல்ட்டுக்கு எங்கிட்ட அமௌண்ட்டே இல்லைன்னா மேலே கீழே அடிச்சுக்கலாம். சப்போஸ் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நேருக்கு நேரம் அடிக்கலாம். சப்போஸ் கீழே ஒரு 100 இருந்துச்சுன்னா இந்த 100க்கு இந்த 100க்கு அடிக்கலாம். புரிச்சுக்குங்க. இப்போ எஸ்ஐ பிஎன்ஆர் தான் தேவை. நம்ம இதுலேயே முடிச்சிடுவோம். இந்த 100க்கு இந்த 100க்கு அடிச்சாச்சு. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஈக்குவல்ட்டுக்கு இங்கே இருந்தால் நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம், இந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுக்கலாம்னா அப்போ இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சாச்சு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இது புரிஞ்சா? ஆண்டுக்கு
8% தனி வட்டி வீதத்தில் எத்தனை வருடத்தில் 3 மடங்காகும்? போன கணக்கு 2 மடங்கு, இந்த கணக்கு 3 மடங்கு. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு போடுங்க. அங்கே வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, இங்கே வருஷம் இல்லை, இங்கே வருஷம் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 வருஷம் கேட்டிருப்பாங்க. 3 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 300. அப்போ எஸ்ஐ எவ்வளோ வரும்? எஸ்ஐ அதுதான் பிரச்சனை. அதுதான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். எஸ்ஐ தான். அப்போ வட்டிக்கு விட்டது 100 ரூபா, கிடைச்ச காசு 300 ரூபா, உங்களுக்கு கிடைச்ச வட்டி எவ்வளோ? 200 ரூபா. அது எஸ்ஐ. இது அவ்வளோதான். ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் வந்துடும். அதே எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ 200, பிரின்சிபல் 100, எண் வந்து கண்டுபிடிக்கணும் 100. அப்போ என்னாச்சு? இந்த 100க்கும் இந்த 100க்கும் அடிச்சாச்சு. அடுத்து இந்த 8ஐ 200 அடிக்கணும். நம்ம 2ஆவது போட்டு அடிப்போம் இல்லைனா 4ஆவது போட்டு போய் இருந்தாங்க 8, 5 20, இந்த 0 அப்படியே போட்டுருவோம். 2 25 2 50. அப்போ எண் வந்து 25 வருஷம் ஆயிருக்கும்.